My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குரிய re-examination கடந்த வாரத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நேற்றுக்கே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்மளுடைய புதிய ஸ்கோர் கார்டை நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி சில முக்கியமான திருட்டுத்தனமான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. ஏன்னா இது யாரையோ சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு வருது. முக்கியமாக எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும்ல 719 and 718 மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த அதாவது 2024 எக்ஸாமினேஷன் May 5th அன்னைக்கு வச்ச எக்ஸாமில் கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டது. அதனால் சுப்ரீம் கோர்ட்லேருந்து கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணாங்க. அண்ட் அகைன் அதுக்காகத்தான் ஃப்ரெஷ்ஷாக நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்பட்டது. அண்ட் அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் தான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சேஞ்ச் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை, பட் இந்த தடவை வந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கேண்டிடேட் இமெயில் அப்படிங்கிற 3 முக்கியமான பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தா தான் ஒரு மாணவருடைய நீங்கள் ஸ்கோரை நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அல்லது கேண்டிடேட்னுடைய மொபைல் நம்பர் அல்லது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அண்ட் செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடும். இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து ப்ரைவசி ரீசனுக்காக அந்தந்த மாணவர்களுடைய மார்க்கை அவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அதை நம்ம ஏற்றுக்கிறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னா அந்த மாணவர்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக எல்லாராலையும் பார்க்க முடிகிற மாதிரியான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவசி லூப் ஹோல் தான். அது ப்ரைவசி லூப் ஹோல் தான். பட் ஸ்டில் அந்த விஷயம் இருந்ததுனால தான் 719 718 இந்த மாதிரியான மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் எப்படி இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லாத மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது பேச்சு பொருளானதுனால தான் கிரேஸ் மார்க் அப்படிங்கிற விஷயமே வெளியே வந்துச்சு. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் நம்மளை மாதிரி எஜுகேஷனிஸ்ட் இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இதை பற்றியெல்லாம் பேசினதுனால தான் இந்தியா ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் அகைன் நியூஸ் மீடியாவில் இது பெரிய அளவில் பேசப்பட்டது. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இதை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது நடந்து எக்ஸாமினேஷன் வச்சு அந்த கிரேஸ் மார்க்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டது. ஆனால் 1563 மாணவர்கள் யார் யார் அவருடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறது வெளிவரவில்லை. முதல் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் வந்துடுச்சு, எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, அதனுடைய ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த 1563 மாணவர்களுடைய ஒரிஜினல் மார்க் என்ன அப்படிங்கிறது வெளியே வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாணவர்களுக்கு தெரியும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக வெளியே தெரியலை. இந்த நேரத்தில் அந்த 719 மார்க் வாங்கின மாணவர் இந்த வருஷம் இந்த செகண்ட் அட்டம்ப்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலான்னு நம்ம ட்ரை பண்ணப்போ தான், ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் ஃப்ரீ நிறைய இடங்களில் அவைலபிளாக இருந்துச்சு. அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போகும்போது தான் கேண்டிடேட்னுடைய இமெயில் இது யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த கேண்டிடேட்டுக்கு தான் தெரியும். அண்ட் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் அந்த கேண்டிடேட்டுக்கு தான் தெரியும். இவங்க கொடுத்துருக்குற இந்த மெத்தட் வந்து ப்ரைவசி ரீசனுக்காக கரெக்டு தான், இதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த 719 மார்க் வாங்கின மாணவர்கள் அல்லது 718 மார்க் வாங்கின மாணவர்கள் என்ன மார்க் இப்போ வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாப் 100 ரேங்க் அப்படிங்கிறத ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிங்கல்ல, என்டிஏ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பிடிஎஃப் இந்த வருஷமும் இப்போவும் இந்த செகண்ட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தவுடனே அப்போவும் ரிலீஸ் பண்ணணும் தானே. ரேங்க்கில் சேஞ்சஸ் இருக்குது தானே, 719 718லேயே சேஞ்ச் இருக்குது, 67 68 68 69லேயே நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்லைட் வேரியேஷனாக இருந்தாலும் ரேங்க் ஹேஸ் சேஞ்ச். எல்லா மாணவர்களுக்குமே ரேங்க்கில் 10 ரேங்க் மாறி இருக்குது, 20 ரேங்க் மாறி இருக்குது, 30 ரேங்க் மாறி இருக்குது. கொஞ்சம் பேருக்கு அவங்கவுங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி ரேங்க்கில் வேரியேஷன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்குது. ஸோ அப்போது அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் இன்னொரு தடவை டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் யார் அண்ட் 719 மார்க் வாங்கின மாணவர் 718 மார்க் வாங்கின மாணவர்கள் இப்போ என்ன மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மேபி அந்த மாணவர்களுடைய மார்க்கை நீங்கள் சொல்லனா கூட பரவாயில்ல. இப்போ அட் ப்ரெசென்ட் இந்தியாவில் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் யார், தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர், ஆந்திராவிலேருந்து எத்தனை பேர், கர்நாடகாவிலேருந்து எத்தனை பேர், ராஜஸ்தான்லேருந்து எத்தனை பேர், ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் எத்தனை மாணவர்கள் டாப் 100ல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை என்டிஏ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். ஒரு கல்வியாளராக நான் இதை பார்க்கும்போது யாரோ ஒரு கூட்ட மாணவர்களை
இல்லை அவங்களுக்கு வேண்டிய ஒரு சிலரை மட்டும் காப்பாற்றுவதற்காக என்டிஏ போராடுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துக்கலாமே, இப்போ ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக வந்து நிற்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சில முக்கியமான விஷயங்களை ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டே வராங்க. பட் இதனுடைய எல்லா அவுட்கமும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அட் த சேம் டைம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு செய்யலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.